ஒரு ஏழை வியாபாரி தூரத்திலுள்ள ஊரில் தனது விற்பனைப் பொருட்களை விற்பதற்காக தலையில் சுமந்து கொண்டு ஆற்றை கடந்து சென்று வியாபாரம் செய்து வருவது வழக்கம். ஒருநாள் இரவு அவர் களைப்பாக திரும்பி வரும்பொழுது ஆற்றை கடந்து செல்லும் சமயம் அவரது பணப்பை ஆற்றில் அடித்து சென்றுவிட்டது. அவர் கரையை அடைந்த பிறகு வேதனையில் அழுது கொண்டிருந்தார். தனது மகளின் திருமணத்திற்காக பணத்தை சிரமப்பட்டு சேர்த்து வந்தார். அன்றைய நாளில் அவருக்கு வியாபாரத்தில் கிடைத்த பணத்தை ஆற்றில் தொலைத்ததற்காக மனமுடைந்து போனார். அப்பொழுது அவர் படும் வேதனையைக் கண்ட ஒரு தேவதை ஆற்றிலிருந்து அவரிடம் வந்தது. அவரிடம் ஒரு பையை அளித்து ஆறுதல் கூறியது. தனது பைதான் திரும்ப கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்த அந்த ஏழை வியாபாரி பையை திறந்து பார்த்து அதிர்ச்சியானார். பை முழுவதும் தங்கக் காசுகள். அது தனது பை அல்ல என்று மறுத்து திரும்ப கொடுத்தார். தேவதையும் திரும்ப ஆற்றுக்குள் சென்று மீண்டும் ஒரு பையைத் தர வியாபாரியும் அதனை திறந்து பார்த்து அது வெள்ளிக்காசுகள் என்றதும் மீண்டும் மறுத்துவிட்டார். தேவதை அவரை சமாதானப்படுத்தியும் அது தனது பை அல்ல என்று உறுதியாக மறுக்க தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று ஒரு பையை எடுத்து வந்து அவரிடம் கொடுக்க அது வைரங்கள் கொண்ட பை என்று கண்ட வியாபாரி அதையும் நேர்மையாக மறுக்க தேவதை அவருடைய தொலைத்த பையையே மீண்டும் தேடித் தந்தது. இம்முறை தனது பையை கண்ட வியாபாரி பெரும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீருடன் தேவதையை வணங்கி நன்றி கூறினார். அவரது நேர்மையையும் பேராசையற்ற உண்மையை மட்டும் பேசும் குணத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த தேவதை அவரை சமாதானப்படுத்தி அவருடைய நற்குணங்களுக்கு பரிசாக தங்க, வைர, வெள்ளி காசுகள் கொண்ட 3 பைகளையும் தந்து மறைந்தது. நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் பேராசை பொறாமை இல்லாமல் இருந்தால் நாம் கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய உழைப்பின் பயன் வந்தே தரும்.